பூஜை அறையில் கவனிக்க வேண்டியவை. குடும்பத்தில் அமைதி, மகிழ்ச்சி, சீரான செல்வ நிலை, அன்பு இருக்க நாம் செய்ய வேண்டிய சில விஷயங்களை தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம விளக்கு எடுத்துக்கலாம். அதில் காமாட்சி விளக்கு அல்லது மகாலட்சுமி விளக்கு அல்லது மண் விளக்கு இது இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். தினமும் காலையிலையோ மாலையிலையோ விளக்கேற்றுவது நல்லது. பித்தளை, வெள்ளி, பஞ்சலோக விளக்குகளையும் ஏற்றலாம். ஒரு திரி நித்திய பூஜைக்கு ஏற்றலாம். ஆனால் 2 விளக்குகள் ஏற்ற வேண்டும். சகோதர ஒற்றுமைக்கு 2 திரி, 5 திரி செல்வ வளம் தரும். தெற்கு பார்த்து எரியவிடக்கூடாது. நல்லெண்ணெய் விஷ்ணுவிற்கு, தேங்காய் எண்ணெய் விநாயகருக்கு, நெய் மகாலட்சுமிக்கு, இலுப்பை எண்ணெய் குலதெய்வத்திற்கு உகந்தது. விளக்கெண்ணெய் இனிய இல்லறத்திற்கு உகந்தது. கடலை எண்ணெய் மற்ற சமையல் எண்ணெய் பயன்படுத்தக்கூடாது. பஞ்சு திரி நல்லது. சிவப்பு நூலில் விளக்கு போடுவது திருமண தடை நீக்கும். வாழைத்தண்டு திரி செல்வ வளம் பெருகும். மிகச் சிறப்பாக தாமரை தண்டு திரியும் வெள்ளருக்கு திரியும் சொல்லப்படுகிறது. கடைகளில் விளக்கேற்றும் போது நெய் ஊற்றி தாமரை இதழ் ஒன்றை விளக்கில் வைத்து தீபமிட்டால் செல்வ வளம் கிட்டும். தீபம் பற்றி பார்த்துட்டோம். இப்போ தூபம் எப்படியெல்லாம் என்னென்ன பொருளை சேர்த்து தூபம் போடலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். செவ்வாய் வெள்ளியில் தூபம் இடுவது வீட்டிற்கு சுபமாகும். விஜ ஜந்துக்கள் அண்ட விடாமலும் தடுக்கும். குங்கிலியம் சேர்த்து தூபம் இடுவது விசேஷம். நெய், சந்தனம் தூபத்தில் சேர்ப்பது செல்வ வளம் தரும். தேங்காய் நார் சேர்த்து தூபமிட்டால் திருஷ்டி கழியும். சில சமயம் மழைக்காலத்தில் சளி தொல்லைகள் கூடும் சமயத்தில் மஞ்சள் பொடியுடன் ஓமம் சேர்த்து தூபமிடலாம். குழந்தைகள் இருப்பவர்களும் இதை செய்தால் சளி தொல்லை இருக்காது. சாமி படங்களை எந்த திசையில் பார்த்து வைப்பது என்பதை பார்க்கலாம். தெய்வ படங்களை கிழக்கு பார்த்து வைக்க வேண்டும். முடியாத போது வடக்கு பார்த்தும் வைக்கலாம். அறையில் வடமேற்கு மூலையில் பூஜை இடத்தை அமைப்பது வீட்டில் வாஸ்து தோஷம் இருந்தாலும் சரி செய்துவிடும். தனியாக பூஜை அறை இல்லாத போது நம் தலைக்கு மேற்பட்ட உயரத்தில் சாமி படங்களை மாட்டி வைப்பது நல்லது. எப்போதும் ஒரு சிறிய டம்ளரில் நீர் சாமி படங்களுக்கு முன்பு வைத்திருப்பது மிகவும் நல்லது. பூஜை அறையை மொழிகிவிட்டு சிறிது மஞ்சள் தண்ணீர் தெளிப்பதும் நல்லது. மணியடித்து பூஜை செய்வது நல்லது. நிவேதனம் செய்ய எதுவுமே இல்லாத போது உலர்ந்த திராட்சை, கல்கண்டு போன்றவற்றை வைத்து பூஜை செய்யலாம். வீட்டில் அமைதியும் நிம்மதியும் செல்வ வளமும் இவை இருக்க பூஜை அறையை சிறிது கவனித்தால் போதும். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.